இன்றைக்கி தென்னை மரத்தில் நல்லா காஞ்சி தானாகவே கீழே விழுந்து கிடக்கிற தேங்காய்லாம் பொறுக்கி போட்டு ஆள் வர சொல்லி உரித்து வச்சுருந்தோம். அதையெல்லாம் வெட்டி போட்டுடலான்னு சொல்லிட்டு காலையில் நேரமாக வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அன்றைக்கி வெயில் நல்லா அடித்தனால காய வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. முன்னாடி நாள் பாதி அடுத்த நாள் பாதின்ட்டு 2 நாளாக வெட்டிகிட்டு இருந்தோம். இந்த தேங்காய் தொட்டியெல்லாம் 1 கிலோ 35 ரூபா வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. தேங்காய் உரிச்ச மட்டையெல்லாம் இந்த டைம் ஒரு ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒரு 2 மரத்துக்கிட்ட கிடக்கிற தேங்காவை பார்க்காம விட்டுட்டோம். அதையெல்லாம் மம்டிலையும் தேங்காய் உரிக்கிறதுலையும் உரிச்சிட்டு இருந்தோம். தேங்காய்லாம் நல்லா மரத்துலேயே காஞ்சி கீழே விழுந்திருந்தனால வெயிட்டு ரொம்ப கம்மியாக தான் வரும். அதனால் கிலோ கணக்கில் விற்கிறத விட இந்த மாதிரி நம்ம வெட்டி பருப்பாக விற்றுக்கலாம் அப்படின்ட்டு நாங்களே வெட்டி போட்டுட்ருந்தோம். நல்லா காஞ்சிருந்தனால நாங்கள் வெட்டும் போதே பருப்பு தனியாக தொட்டி தனியாக பாதி தேங்காய் வந்துருச்சு. அதனால் பருப்பெல்லாம் ஒரு பக்கமும் தேங்காயெல்லாம் ஒரு பக்கமும் காய வச்சுருந்தோம். பெரியவனுக்கு அன்றைக்கி ஸ்கூலு லீவுங்கிறனால 2 பேரும் மாற்றி மாற்றி நான் தான் தேங்காவை எடுத்து கொடுப்பேன்ட்டு சண்டை போட்டுட்டு எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க. பூனை 3 குட்டி போட்டிருக்கு. அது 3 இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுது. 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் இந்த 3ல் ஏதாவது ஒரு குட்டி எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டே தான் இருப்பான். அன்றைக்கி தேங்காய் வெட்டுற இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கிட்டான். அது கத்திகிட்டே இருந்துச்சுன்ட்டு கொண்டு போய் அது அம்மா கிட்ட விட்டாச்சு. இந்த தேங்காயில் முக்கால்வாசி தேங்காயில் ஒரு சொட்டு தண்ணி கூட கிடையாது. ஏதோ 1 2ல் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு. பசங்க தேங்காய் தண்ணி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. இந்த தேங்காயெலாம் உரிச்சு 2 நாள் ஆகிடுச்சின்ட்டு அதை குடிச்சு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு உரிக்காத தேங்காவை 4-5 எடுத்து அதை உரித்து தண்ணி வெட்டி கொடுத்துட்ருந்தோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த தேங்காயெலாம் ஒரு 2-3 நாள்லேயே காஞ்சிருமாட்டிருக்கு. அதனால் காஞ்ச பருப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு தேங்காயில் இருக்க பருப்பெல்லாம் தோண்டி இனிமேல் மில்லில் கொண்டு போட வேண்டியது தான். வீட்டு யூஸ்க்கு மட்டும் எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அதுக்கு மட்டும் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டு மீதியெல்லாம் சேல் பண்ணிட வேண்டியதான். லாஸ்ட்டாக மட்டும் கொஞ்சம் தேங்காய் மட்டும் நான் வெட்டிகிட்டு இருந்தேன். வெட்ட ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நல்லா காஞ்சிருந்தனால.